ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா பார்ட் 11 how to convert JPG to JPEG using Visual Studio 2022. Today's agenda convert JPG to JPEG using Visual Studio 2022 code explanation, convert JPG to JPEG using Visual Studio 2022 demonstrations. அதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து JPG to JPEG converter Visual Studio 2022 code அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் விசுவல் ஸ்டுடியோ கோட் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஸிங் சிஸ்டம் டாட் ட்ராயிங் இமேஜிங் யூஸிங் சிஸ்டம் டாட் ஐஓ. ஸோ இதெல்லாமே வந்து விசுவல் ஸ்டுடியோவோட ஹெடர் ஃபைல்ஸ் இது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஸிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் லைக் கன்சோல், ஸ்ட்ரிங் அண்ட் எக்ஸெப்ஷன். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறதா வந்து யூஸிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு யூஸிங் சிஸ்டம் டாட் ட்ராயிங் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ப்ரொவைட் ஆக்சஸ் டு GDI ப்ளஸ் கிராஃபிக்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிக்காக தான். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் ரிலேட்டடாக யூஸ் பண்ணுறது தான் வந்து நம்ம சிஸ்டம் டாட் ட்ராயிங்கோட ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு யூஸிங் சிஸ்டம் டாட் ட்ராயிங் இமேஜிங் இது எதுக்கு யூஸ் பண்ணோன்னா கண்டெய்ன்ஸ் இமேஜ் ஃபார்மட் டெஃபினிஷன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கு எதுக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்குன்னா இமேஜ் ஃபார்மட் அதுதான் வந்து JPEG இருக்கு இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த இது ஹெடர் ஃபைல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு யூஸிங் சிஸ்டம் டாட் ஐஓ யூஸ் பண்ணோன்னா ஃபெசிலிட்டேஸ் ஃபைல் அண்ட் டைரக்டரி ஆப்ரேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் டைரக்டரி அண்ட் அவுட்புட் டைரக்டரியோட ரீடிங் ரைட்டிங் ஃபைல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது தான் சிஸ்டம் டாட் ஐஓ வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா JPG to JPEG கன்வெர்ட்டர். ஸோ ஓப்பன் பேஸில் பார்த்தீங்கன்னா இன்டர் கிளாஸ் ப்ரோக்ராம். ஸோ நேம் பேஸ் JPG to JPEG கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணணும். டிஃபைன் த நேம் ஸ்பேஸ் டு த குரூப் ஆஃப் ரிலேட்டட் கிளாஸஸ் அதை பற்றி சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம் அப்படின்னா டிஃபைன் த மெயின் கிளாஸ் நேம் ப்ரோக்ராம் இன்டர்னல் லிமிட்ஸ் ஆக்சஸ் த சேம் அசம்பிளி. ஸோ பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா JPG to JPEG கன்வெர்ட்டோட நேம் ஸ்பேஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேவா, ஒரு கிளாஸ்க்குள்ளார இன்னொரு கிளாஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்ல வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் வாய்ட் ஒன் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணால் திஸ் இஸ் த entry point of the application. It runs when the program starts. Arguments allow passing command line arguments not used in the current code. ஸோ இது வந்து இதான் வந்து மெயின் ப்ரோக்ராம் சொல்ல வராங்க. ஓகேவா, ஸோ இதில் தான் வந்து நம்மளுடைய மெயின் கோட்ஸே நம்ம கொடுப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இன்புட் டைரக்டரி. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் என்னுடைய டெஸ்க்டாப்பில் இன்புட் JPGன்ற ஒரு ஃபோல்டர் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிங் அவுட்புட் டைரக்டரி யூஸ் பண்ணணும்னா அவுட்புட் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா அவுட்புட் JPEGன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்து வந்து இப்போ செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ டிஃபைன் வேர் டு ரீட் டாட் JPG ஃபைல்ஸ் ஃப்ரம் வேர் சேவ் கன்வெர்ட்டட் டாட் JPEG ஃபைல்ஸ் அட் ஆலோஸ் யூஸ் தி பிளாக் கிளாஷ் வித்தவுட் எஸ்கேப்பிங். ஸோ எதுக்கு யூஸ் பண்ணோன்னா அந்த எஸ்கேப் ஆப்ரேட்டர் இருக்கு இல்லையா, அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இஃப் டேரக்டரி எக்ஸிட் அவுட்புட் டைரக்ட் இன்கேஸ் பார்த்தீங்கன்னா டேரக்டரி வந்து நான் கொடுக்கல அப்படின் போது அவுட்புட் டைரக்ட் நான் கொடுக்கல அப்படின் போது ஸோ அதுக்காக தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவுட்புட் டைரக்டரி க்ரியேட் பண்ணுறதுக்காக கோட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்ட்ரிங் அரேயில் பார்த்தீங்கன்னா JPG ஃபைல்ஸ் ஈக்குவல் டு டைரக்டரி டாட் கெட் ஃபைல்ஸ். ஸோ இன்புட் டைரக்டரி கமா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் டாட் JPG. இது என்னென்னா நமக்கு வந்து என்ன ஃபைல்னா கெட் ஆல் ஃபைல்ஸ் வித் டாட் JPG எக்ஸ்டென்ஷன் இந்த இன்புட் டைரக்டரி. ஸோ வந்து ஒரு அரேயில் வந்து டாட் JPG ஃபைல் தான் எடுக்குது. ஓகேவா, வேறு அதர் ஃபைல்ஸ் வந்து இருக்காது. ஓகேவா, ஸோ இது வந்து எப்படின்னா ரிட்டர்ன்ஸ் அண்ட் அரே ஆஃப் ஃபைல் பாத். ஸோ அரே பேஸ் பண்ணி வந்து ஒரு ஃபைலாக வந்து நமக்கு எடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் ஈச் ஸ்ட்ரிங் JPG ஃபைல்ஸ் இன் JPG ஃபைல்ஸ். இது எதுக்குன்னா இது ஐட்ரேட் த்ரோ ஈச் டாட் JPG ஃபைல் ஃபவுண்ட் இந்த இன்புட் டைரக்டரி. ஸோ இன்புட் டைரக்டரியில் வந்து ஒரு ஃபைலாக வந்து நமக்கு வந்து ரன் பண்ணும். ஓகேவா, இப்போ நீங்கள் இன்கேஸ் 10 ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஃபைலாக தான் வந்து உங்களுக்கு ரன் பண்ணிவிட்டு அதோட JPG வந்து JPEG கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ ட்ரையில் பார்த்தீங்கன்னா யூஸிங் இமேஜ் ஈக்குவல் டு இமேஜ் டாட் ஃப்ரம் ஃபைல். ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த JPG ஃபைல். ஸோ இதுக்குன்னு சொல்லணும்னா இது வந்து ட்ரைபிளாக்கில் வந்து ட்ரைபிளாக் டு ஈச் கேட்ச் எரர்ஸ் டியூரிங் ஃபைல் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்குன்னா இந்த இமேஜ் டாட் ஃப்ரண்ட் ஃபைல் அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா லோட் த இமேஜ். ஸோ அதில் வந்து லோட்ஸ் வந்து JPG ஃபைல் வந்து லோட் பண்ணுறாங்க. ஓகேவா, யூஸிங் என்ஷூர் த இமேஜ் இஸ் டிஸ்போஸ்ட் ஃப்ரீட் ஃப்ரம் மெமரி ஆஃப்டர் யூஸ். ஓகே, ஸோ இது முடிஞ்சக்கப்புறம் தான் ஒரு ஃபைலாக வந்து எடுத்துகிட்டு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஃபைல் எடுக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் ஃபைல் நேம் ஈக்குவல் டு பாத் டாட் கெட் ஃபைல் நேம் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் வந்து JPG ஃபைல் சொல்ல வராங்க. ஸோ ஸ்ட்ரிங் அவுட்புட் ஃபைல் பாத் ஈக்குவல் டு பாத் டாட் கம்பைன் அவுட்புட் டைரக்டரி கமா ஃபைல் நேம் ப்ளஸ் JPEG அப்படி சொல்ல வராங்க. ஒன்றும் இல்லை, இது எதுக்குன்னா path dot get file name without extension இதுக்கு சொன்னால் extract just the file name
அதுக்கு வந்து நோ எக்ஸ்டென்ஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாத் டாட் கம்பைன் அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கிரியேட்ஸ் அ ஃபுல் அவுட்புட் பாத் வித் அ நியூ டாட் ஜேபிஇஜி எக்ஸ்டென்ஷனுக்காக சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இமேஜ் டாட் சேவ் அதோட அவுட்புட் ஃபைல் பாத் கமா இமேஜ் ஃபார்மட் டாட் ஜேபிஇஜி. ஸோ அந்த ஃபைல் அவுட்புட் ஃபைல் பார்த்து வந்து ஒரு ஃபைலாக எடுத்துகிட்டு அது என்ன ஃபார்மெட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா டாட் ஜேபிஜி ஃபார்மெட் கொடுக்குறாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா சேவ் த இமேஜ் டு த அவுட்புட் ஃபோல்டர் இன் ஜேபிஇஜி ஃபார்மெட் சேம் ஆஸ் பார்த்தீங்கன்னா டாட் ஜேபிஇஜி பட் ரீநேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாட் ஜேபிஇஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணி சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கன்சோல் டாட் ரைட் லைன். ஸோ கிரியேட்டட் ஃபைல் நேம் என்ன நீங்கள் இன்புட் ஃபைல் நேம் எடுக்கிறீங்களோ அது ஃபைல் நேம் லாஸ்ட்டில் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா டாட் ஜேபிஜி இருக்கு இல்லையா அதை என்ன பண்ணாங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு டாட் ஜேபிஇஜியாக கன்வெர்ட் பண்ணி சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ லாக்ஸ் சக்ஸஸ் மெசேஜ் இன் தி கன்சோல். ஸோ நமக்கு வந்து கன்சோல் என்னென்னா உங்களுக்கு வந்து லாக் கம்ப்ளீட் ஆனதை வந்து கன்வெர்ட்டர்ஸ்லேயும் மெசேஜ் காமிக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு கேட்சில் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இன்கேஸ் ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னா கேட்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வந்து மெசேஜ் காமிக்கும். கேட்ச் த டிஸ்பிளே த எரர் தட் அக்கர் வெல் ப்ராசஸிங் இமேஜ். இப்போ இன்கேஸ் ஃபைல் இன் யூஸ் கரப்டட் ஏதாவது ஃபைல் ஏதாவது கரப்டாக ஆச்சு அப்படின்னா அதில் வந்து எரர் மெசேஜ் வந்து காமிக்கும். ஓகேவா. ஸோ அதான் வந்து இந்த கோடில் சொல்ல வராங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரை அண்ட் கேட்ச் மேலே தான் வந்து நமக்கு வந்து கோட் ரன் ஆகும். ஓகேவா. இதில் நெக்ஸ்ட் வந்து கன்சோல் டாட் ரைட் லைன் பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் கம்ப்ளீட்டட். இப்போ வந்து ட்ரை கேட்சில் வந்து இப்போது ஈச் ஃபைல் ஒரு ஃபைலாக தான் நமக்கு வந்து ஜேபிஇஜியாக கன்வெர்ட் பண்ணும். எல்லா ஃபைலும் வந்து கம்ப்ளீட் ஆகி இன்கேஸ் நான் 20 ஃபைல் கொடுத்துட்டா 20 ஃபைலும் கம்ப்ளீட் ஆச்சுன்னா தான் கன்வர்ஷன் கம்ப்ளீட்டாக வரும். ஓகேவா. ஸோ கன்சோல் டாட் ரீட் லைன் எதுக்கு சொன்னால் பாசஸ் த ப்ரோக்ராம் வெயிட்டிங் த யூசர் டு ப்ரெஸ் என்டர். அதாவது கன்வர்ஷன் முடிஞ்சக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு என்டருக்காக வெயிட் பண்ணணும். என்டர் ஆனதுக்கப்புறம் தான் வந்து கோடிங்கே வந்து க்ளோஸ் ஆகும். அதுக்கு தான் அது கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கோட் எக்ஸ்பிளேஷன் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா செட் டைரக்டரி ஃபார் இன்புட் அண்ட் அவுட்புட். ஸோ 2 டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து இன்புட்டாக விடுங்க. நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் டைரக்டரி கிரியேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து கிரியேட் அவுட்புட் ஃபோல்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அவுட்புட் ஃபோல்டர்லாம் அவுட்புட் கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் ஆல் டாட் ஜேபிஜி ஃபைல் இந்த இன்புட் ஃபோல்டர். ஸோ என்னென்ன ஃபைல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்புட் ஃபோல்டர் பார்த்துக்கோங்க. எல்லாமே டாட் ஜேபிஜி மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் லூப் த்ரூ த ஃபைல்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் அதேமாதிரி ஹேண்டில் எக்ஸெப்ஷன். நெக்ஸ்ட் அதோடைய லாகோட ரிசல்ட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபைனலோட கம்ப்ளீட் மெசேஜ் பார்த்தீங்கன்னா டாட் ஜேபிஜி பார்த்தீங்கன்னா ஜேபிஜியாக வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகி கிடச்சிருக்கும். ஓகேவா. ஸோ இது வந்து ஈச் ஃபைலாக தான் நமக்கு ரன் ஆகும். ஈச் இமேஜ் ஃபைலாக தான் நமக்கு ரன் ஆகும். ஸோ கன்வெர்ட் பார்த்தீங்கன்னா டாட் ஜேபிஜியில் முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோடு இப்போ செக் பண்ணிடலாம். இதை வந்து ஜேபிஜி டு ஜேபிஜி வரைக்கும் கன்வெர்ட்டுறது. ஸோ ஃபஸ்ட் இருக்க பார்த்தீங்கன்னா இதை வந்து ஹெடர் ஃபைல்ஸ் இது நேம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி டு ஜேபிஜி கன்வெர்ட்டர். நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம். ஸோ இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம் டிபெண்டட் ஜேபிஜி டு ஜேபிஜி கன்வெர்ட்டட் நேம் ஸ்பேஸ் தான். ஓகேவா. ஸோ இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம் பாருங்கள். ஸோ அதோடைய ஓப்பன் பிரேசிஸ் அண்ட் க்ளோஸ் பிரேசிஸ் பாருங்கள். ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் ஆர்குமெண்ட் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் பாருங்கள். அதோடைய ஓப்பன் பேஸ் லாஸ்ட் வந்து அதோடைய க்ளோஸ் பேஸ் பாருங்கள். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்புட் டைரக்டரி பார்ப்போம். எல்லாமே மினிமைஸ் பண்ணிவிடும். ஸோ என்னோட டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா இன்புட் ஜேபிஜி அப்படின்ற டைரக்டரி வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங் அவுட்புட் டைரக்டரியில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஜேபிஇஜின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவுட்புட் டைரக்டரி க்ரியேட் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக் க்ரியேட் பண்ணுறதுக்காக கோட் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஓகேவா. இருக்கா. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா அரேயில் தான் நம்ம வாங்குகிறோம் ஃபைல்ஸை. ஸோ இதில் வாங்குகிறோன்னா இன்புட் டைரக்டரியில் டாட் ஜேபிஜி ஃபைல் மட்டும் தான் வாங்கணும். ஸோ அதர் ஃபைல்ஸ் வந்து எடுக்காது. ஓகே. ஸோ இதை வந்து என்னென்னா ஃபார் ஈச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜேபிஜி ஃபைலாக வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம். அது எப்படி ரன் பண்ண போகிறோம்னா ட்ரை கேட்ச் மெத்தடில் ரன் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ யூஸிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நம்மளோட பேக்கேஜ். ஸோ ஜேபிஜி டு ஜேபிஇஜி கன்வெர்ட் பண்ணுறதுக்கான யூஸிங் பேக்கேஜ் ஆல்ரெடி இருக்குது. ஓகே. அது நான் எப்படின்றத நம்ம வந்து விசுவல் ஸ்டுடியோவில் காமிக்கிறேன். ஸோ இதான் ட்ரை கேட்சில் பார்த்தீங்கன்னா யூஸிங் இமேஜ் ஈக்குவல் டு இமேஜ் டாட் ஃப்ரம் ஃபால் ஜேபிஜி ஃபைல். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங் ஃபைல் நேம் ஈக்குவல் டு பாத் டாட் கெட் ஃபைல் நேம். ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபைல் சொல்ல வரேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்கோட அவுட்புட் ஃபைல் பார்த்தீங்கன்னா பாத் டாட் கம்பைன் அவுட்புட் டைரக்டரி கமா ஃபைல் நேம் ப்ளஸ் டாட் ஜேபிஇஜி சொல்லி கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இது கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் இமேஜ் டாட் சேவ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் அவுட்புட் ஃபைல் பார்த்து கொடுக்குறாங்க. இமேஜ்
அதோட ஃபார்மேட் என்ன அப்படின்னா ஜேபிஇஜின்ற ஃபார்மேட் கொடுக்குறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கன்சோல்.ரைட்டில் என்ன கொடுக்குறாங்கன்னா கன்வெர்ட்டர் சொல்லிவிட்டு .jpg வந்து அது வந்து நம்ம .jpg நம்ம வந்து சேவ் பண்ணுற கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இவ்வளோ சிம்பிள். இப்போ நெக்ஸ்ட் வந்து கேட்ச். இப்போ இன்கேஸ் ஏதாவது நம்ம ஜேபிஜி ஃபைல் ஏதாவது வந்து எரர் இருந்ததுன்னா அதோடைய எரர் வந்து நமக்கு வந்து கன்சோல்.ரைட் லைன் வந்து எரர் கன்வெர்ட்டிங் ஜேபிஜி ஃபைல்ன்ற நேமில் வந்து நமக்கு வந்து என்ன எரரோ அது மெசேஜ் வந்து காமிச்சிடும். ஓகேவா. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சோல்.ரைட் லைனில் பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் கம்ப்ளீட். இது எதுக்கு யூஸ் பண்ணோன்னா நம்மளோட ட்ரை கேட்ச் மெத்தட் வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னதுக்கப்புறம் கன்சோல்.ரைட் லைன் வந்து கன்வர்ஷன் கம்ப்ளீட் சொல்லி நமக்கு வந்து டிஸ்பிளே காமிச்சிடும். கன்சோல்.ரைட் லைன் எது பண்ணுறோன்னா நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஒரு என்டர் கொடுக்குறது வெயிட் பண்ணும். ஓகேவா. நம்மள்கிட்ட என்டர் வாங்கினக்கப்புறம் தான் அந்த கோடை விட்டு வெளியில் வரும். ஓகேவா. ஓகே, இது நம்ம யூஸிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதோட பேக்கேஜ் தான். ஓகேவா. அந்த பேக்கேஜ் பேஸ் பண்ணி தான் வந்து ஃபுல்லாகவே ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம பேக்கேஜ் யூஸ் பண்ணால் system.drawing imaging அப்படின்ற ஒரு பேக்கேஜ் வந்து நம்ம வந்து நியூகட்டில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஓகே. இப்போ நம்ம ஸ்டார்ட்டில் போய்ட்டு விஷுவல் ஸ்டுடியோ டைப் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து கிரியேட் அ நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். சர்ச் பட்டனில் .NET ஃப்ரேம்வொர்க் டைப் பண்ணலாம். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா console.app தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா C# விண்டோஸ் அண்ட் கன்சோல். ஸோ மெயின் இந்த பேக்கேஜ் தான் நம்ம போதும். செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ப்ராஜெக்ட் நேம் என்ன கொடுக்கலாம்னா JPG to JPEG கன்வெர்ட்டர். நெக்ஸ்ட் கிரியேட் கொடுத்துடலாம். ஓகே, பேக்அண்ட் ரன்னிங்கில் இருக்க வெயிட் பண்ணுவோம். ஓகே, கோடு வந்து இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஹெடர் ஃபைல் பார்த்தீங்க. ஸோ டிஃபால்ட்டாக வந்து கிரியேட் ஆகிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் வைட் மைண்ட் string.argument இருக்கு இல்லையா. ஸோ அதுலேருந்து கோடு வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கோடில் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சம் எரர்ஸ் காமிக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 எரர்ஸ் காமிக்குது. ஓகே. ஸோ நம்மளுடைய ஹெடர் ஃபைல்ஸ் வந்து மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அதை வந்து கொஞ்சம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். என்னென்னா using system.drawing using system.drawing.imaging இந்த 2 ஹெடர் ஃபைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் நீட் சொல்லி கேட்குது. ஓகேவா. ஸோ டூல்ஸில் போய்ட்டு நியூகேட் பேக்கெட் மேனேஜரில் போயிடலாம். அதில் மேனேஜ் நியூகேட் பேக்கெட் மேனேஜர் ஃபார் சொல்யூஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ப்ரௌசரில் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு .NET நீட்ஸ் நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ அதனால் அந்த பேக்கேஜ் இருந்தால் போதும். இல்லை என்னென்னா system.drawing காமன். ஸோ அந்த பேக்கேஜ் மட்டும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துலாம் நம்ம ப்ராஜெக்டில். ஸோ இது வந்து .NET ப்ராஜெக்ட் தான். இது தனி பேக்கேஜ் கிடையாது. .NETோட பேக்கேஜ் இது. ஓகே. ஸோ இன்ஸ்டாலேஷன் வந்து ரன்னிங்கில் இருக்க வெயிட் பண்ணும். ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் கொஞ்சம் எரர்ஸ் வருது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஸிங் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேக்கேஜாக நம்ம கால் பண்ணுறோம். பட் அதுக்கு வந்து என்ன கேட்குன்னா எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ண சொல்லுது. என்ன அப்படின்னா யூஸிங் சிஸ்டம் ட்ராயிங்
இமேஜிங் அப்படின்றது வந்து கேட்குது. ஸோ சிஸ்டம் டாட் ட்ராயிங்கில் அந்த பேக்கேஜ்லேருந்து இந்த லைப்ரரி ஃபைல் கேட்குது. ஓகேவா? ஸோ நம்ம அதை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி சிஸ்டம் ட்ராயிங். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிஷன். ஓகேவா? அந்த கண்டிஷன்ஸ் இருந்தால் தான் நமக்கு அந்த பேக்கேஜ் வந்து ரன் ஆகும். என்னென்னா நியூக்கட்டில் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா அந்த பேக்கேஜ். ஓகே, சிஸ்டம் டாட் ட்ராயிங் இமேஜ் மாற்றலாம். ஓகே, ஓகே இப்போ வரும் கோட்லேருந்து எந்த எரருமே இல்லை. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இன்ஸ்டால் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த பேக்கேஜ் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ கோடில் ஓகே, ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே, சில பார்த்து தான் கரெக்டாக செட் பண்ணோம். ஜேபிஜி ஃபைல் பார்த்து ஜேபிஇஜி ஃபைல் பார்த்து செட் பண்ணோம். ஓகேவா? மற்றெல்லாம் வந்து பேக்கேஜே உங்களுக்கு வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா நம்ம இதான் வந்து இன்புட் ஜேபிஜியோட டேரக்டரி, இது வந்து அவுட்புட் ஜேபிஇஜியோட டேரக்டரி இது. ஓகே, ஓகே மினிமைஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இன்புட் ஜேபிஜியில் ஒரு 3 ஃபைல் நான் காப்பி பண்ணிக்கிறேனே. sample 1, sample 2, sample 3 இருக்கு இல்லையா? ஸோ காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அவுட்புட் ஜேபிஜியில் நமக்கு வந்து ஜேபிஇஜியாக கன்வெர்ட் ஆகிருக்கும். இந்த கோடை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபைலில் போய்ட்டு சேவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பில்டில் போய்ட்டு பில்ட் சொல்யூஷன் கொடுத்துடலாம். ஸோ பில்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வெயிட் பண்ணுவோம். ஓகே, பில்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டீபக்கில் போய்ட்டு ஸ்டார்ட் டீபக்கிங் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து டிபக் ரன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ கன்வர்ஷன் வந்து இப்போ பேரலாக ரன் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுவோம். ஸோ பேரலில் வந்து கன்வர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பாருங்கள், அந்த வந்து இன்னும் கோடை விட்டு வெளியில் வரல. பட் நம்ம என்ட்ரு கொடுத்தா தான் கோடை விட்டு வெளில வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஸோ ஜேபிஜி ஃபைல் வந்து ஜேபிஇஜியாக கன்வெர்ட் ஆகிடுச்சா? ஓகேவா? ஸோ ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா அதே சேம் ஃபைல் நேம் தான். இப்போ நான் ஓப்பன் பண்ணுற ஃபைல் நேமு இது ஃபஸ்ட் ஃபைல் நேம், இது நெக்ஸ்ட்டு செகண்ட், இது நெக்ஸ்ட்டு தேர்டு. ஓகேவா? இது மாதிரி ஜேபிஜி ஃபைலை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இவ்வளோதான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.